ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மிக அன்போடு நான் வரவேற்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். யாராவது ஒருத்தர் படிங்க. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இந்த நாள் பிரசங்கத்தின் தலைப்பு பயத்தை மேற்கொள்ளும் வழிகள். நம்முடைய நேரம் ரத்தின சுருக்கம் போன்றது. அதனால ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எவ்வளவு முடியுமோ அதை நான் சொல்லித்தரேன். கர்த்தர் உங்க கூட பேசுவார். தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். பயப்படும் நாள் என்று ஒரு நாளை குறிப்பிடுகிறார். சிலருடைய வாழ்க்கையில வருஷம் முழுதும் பயத்தின் நாட்களாக இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் பயத்தை கொண்டு வருகிறது. சிலருடைய வாழ்க்கையில சாத்தானால பயம் வருகிறது. சிலருடைய வாழ்க்கையில எப்பவுமே வியாதி, ஏதோ ஒரு போராட்டம் அவங்களை சூழ்ந்து வருகிறது. ஆனால் தாவீது சொல்கிறான், ஒரு நாளை குறிப்பிடுகிறான், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்க இப்படி ஒரு சூழ்நிலையோ வருஷம் முழுதும் அல்லது சாத்தான ஏதோ ஒரு உங்களுக்கு பயம் வருது. இப்ப நீங்க கூட அங்க இருக்கிறீங்க, சிலரும் பயந்துகிட்டே இருக்கிறீங்க. இப்ப அந்த நீங்க பயப்படும் பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு உங்ககிட்ட வந்து, மகனே மகளே பயப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிடுவேன்னு சொல்றாரு. ஒரு பக்தன் வந்து பைபிள்ல எத்தனை முறை பயப்படுறதுன்னு சொல்லி கவுண்ட் பண்றாராம். 366 தடவை இந்த வேதத்துல பயப்படுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதே பயப்படாதே கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அந்த 366 நாள் சொல்லிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுப்பினோட இதைதான் சொல்லணும், பயப்படாதே. கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிற உங்களை நீங்க பேசிடணும். அப்ப நம்ம வாழ்க்கையில இதை நம்ம கடைபிடித்தோம்னு சொன்னா பயம் இல்லாத வாழ்க்கை வாழலாம். இருக்கிற எத்தனை பேருக்கு கரப்பாம்பூச்சி பயம் தெரியுமா? எலிக்கு, சின்ன பூச்சிக்கு. எங்க வீட்டுல எல்லாம் ஒரு பள்ளியை கண்டா போதும், கண்ணே முடியும். யானைக்கு பயம், எலிக்கு பயம், பூனைக்கு பயம். ஒரு இருட்டை கண்டா பயம், ஒரு கல்ற தோட்டத்தை கண்டா பயம் சொல்லி இருக்கிறாங்க. கல்றையில ராத்திரி கண்ண முடிய சொல்லிட்டே வர்றோம். பயம் யாரையும் விடுறது கிடையாதுங்க. ஆனா கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு துணை அனுப்பி சொல்றார். எல்லா பக்தர்களும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பயத்தின் வழியாக தான் கடந்து போயிருக்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் படிங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் பலத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போ பயமும் திகமும் ஒரு மனுஷனுக்கு வரும்போது கர்த்தர் நின்னு சொல்றாரு, பயப்படாதே, திகையாதே. எத்தனை பேர் திகைப்போடு வந்திருப்பீங்க? என்ன நடக்குமோ இப்படி வந்தா என்ன திகைப்போடு சொல்றது என்ன தெரியுமாங்க? வர்றதுக்கு முன்னாலே யோசிக்கிறது. இப்படி ஒண்ணு நான் என்ன செய்வேன் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களோட இருப்பேன்னு சொல்றாரு. வேதத்துல முதலா பயப்படாதன்னு எங்க சொன்னாலும் ஆபிரகாம் சொன்னார். ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் படிங்க. ஆதியாகமும் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாயி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். அதே வார்த்தை தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கும் யாருக்கும் தராது. நீங்க இந்த பிரசங்கம் கேட்டு வெளியே போறீங்கல்ல, கொஞ்ச நேரம் தான், வெரி ஷார்ட் மெசேஜ். நீங்க அதை எடுத்துட்டு போகணும். யார் யார் பயந்துட்டு இருக்காங்களோ நான் இப்படி கேட்டேன்னு சொல்லணும். நான் இன்னைக்கு கொடுக்கிற பிரசங்கத்துல பல விதமான பயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பர் 1,
தனிமையா இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் தனிமை வளர்ச்சி ஒரு பயம் வருதுங்க. அதான் ஏசாயால சொல்றாரு 41வது அதிகாரம் 10வது வசனத்துல, நீ பயப்படாதே நீங்கள் சொல்லியிருக்க, நீன்னு சொல்றாரு. நீ சிங்குலர்ல சொல்றாருங்க. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்ற, பயம் வரும் பொழுது கர்த்தர் ஒருவரை தவிர யாருக்கும் வார்த்தை நிக்காதுங்க. எல்லாரும் சில வார்த்தைகளை குறித்து நம்மளை திடப்படுத்தலாம். கர்த்தர் மாத்திரம் சொல்றாரு, நீ பயப்படாது. உங்க பேர அந்த நீதி இருக்குல்ல, அதுல செட் பண்ணி பாருங்க. அவர் சொல்றாரு, என் நீதியின் வலது இருந்தால் நான் உன்னை தாங்குவேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில பயம் வந்து சாத்தான் கொண்டு வரான். எல்லா பிள்ளைகளும் அதை தாண்டிதான் வந்து இருக்கிறாங்க. தனிமை வந்து வேதனையானது. தனிமையா இருக்கீங்கன்னு வைங்க, பலவிதமான எண்ணங்கள் எல்லாம் வரும். தனிமை வந்து உள்ளத்தை பிழிஞ்சிருவாங்க. நேற்றைக்கு ஒரு மகா ஃபாரின்ல இருந்து போன் பண்ணா, நான் உங்க முகத்தை பார்த்து இது பண்றதுக்கே நான் விரும்பல பாஸ்டர், நான் அவ்வளவு நெருக்கடியில இருக்கிறேன். எங்க அம்மா நினைச்ச சங்கடம், என் தங்கச்சி நினைச்ச சங்கடம், குடும்பத்தை நினைச்ச சங்கடம். எனக்கு நல்ல சம்பளம் எல்லாம் தந்திருக்கிறாரு, எனக்காக நீங்க ஜோமனவா சொல்லி நான் ஜோமன்றதோடு அழுதுகிட்டே இருந்திருக்கிறார். காரணம் தனிமை. தனிமையா இருக்கிறேன். நான் இயேசுவை நம்புறேன். இங்க வந்திருக்க எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு தனிமை வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்க எப்ப எல்லாம் தடுமாறுறீங்களோ ஆண்டவரை பிடிச்சிருவாங்க. ஆதாமுக்கு எங்க ஏற்ற துணை கொடுத்தாரு. ஆண்டு சொன்னாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை கொடுப்பேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல இது சொல்லப்படுது. தனிமை வேறு, தனிமை உணர்வு வேறு. பல வேளைகள்ல தனிமையா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் தனிமை உணர்வோடு இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, தனிமை வேறு, தனிமை உணர்வு வேறு. நீங்க தனிமையா இருக்கிறீங்க, தேவையில்லாத உணர்வுகளை உங்கள்கிட்ட விட்டுறக்கூடாது. அந்த உணர்வுல ஏசு வைக்கணும். நான் தனிமையில கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவரை மாத்திரம் நீங்க கட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்துல இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு நாள் நீங்க தனிமைப்படுத்த மாட்டவே, நீங்க தனிமையா இருக்கவே மாட்டீங்க, அவங்க கூட இருப்பாருங்க. இயேசு சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிட்டுறாங்க. வியாதி வந்தா கைவிட்டுறாங்க, நெருக்கம் வந்தா கைவிட்டுறாங்க, கொஞ்ச நேரம் ஆறுதல் சொல்றாங்க. எப்பவுமே அவங்கள்ட்ட போய் நிக்க முடியாது. அதனால நல்லா இருக்க சமயத்துல தேவ சமூகத்துல வரணுங்க. தேவ சமூகம் ஜெபம் பண்ணணும். 56வது சங்கீதம் 3வது வசனத்துல ஒரு 56வது சங்கீதத்துல ஒரு டைட்டில் கொடுத்திருக்கு பாருங்க. அந்த டைட்டில வாசிங்க. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது இந்த வேர்ட் எல்லாம் ஹீப்ரு வேர்டு. சோ அதுக்கு இவ்வளவு மீனிங் எனக்கு தெரியல. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. காத்தூர்ல பிடிச்சாச்சு. தனிமையா இருக்கணும், யாரும் இல்ல, தனிமையா பிடிச்சுக்கிட்டாங்க. இவன் கோலியாத்த கொண்டுகிட்டு ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, சபைக்கு வந்தது 1000, தாவீதுக்கு வந்தது. இப்ப இவனுக்கு ஒரு பொறாம வருது, இவனு பயங்காட்டணும், கொண்டு போடுவேங்கிறான். இவனுக்கு சவுல் ராஜாக்க மகன் யோனத்தான் இவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, மச்சான் ரொம்ப ஃப்ரெண்டு. ஏன்னா பாக்குறான், இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, காரிய சமர்த்தன், யுத்த வீரன், வாசிப்பதில் தேர்ந்தவன், தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறார். உங்களுக்கு தனிமை உணர்வு வரும் பொழுது இன்னைக்கு பிரசங்கத்தை நீங்க பயன்படுத்தணுங்க. எங்க கூட நிறைய பேர் தனிமையா இருக்கிறீங்க, தனிமையா யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஏன் எனக்கு இதெல்லாம் வந்திருக்கு, நான் இப்படி செய்யலாமோ? கர்த்தர் உங்க கூட பேசுறாருங்க. இவன் தான் நன்மை தானே செய்யலாம். காத்தூரானாய காத்து, இந்த காத்தூர்ல போய் இவன் பிடிச்சாச்சு. காத்து வந்து யாருக்கு ஊர் தெரியுமா? பெலிஸ்தீனுக்கு ஊரு. அந்த பெலிஸ்தீனை கொன்னனாலதான் பிரச்சனை எல்லாம் வருது. இப்ப இவன் தப்பி ஓடி எங்க வரான்னா அந்த காத்தூர்ல இருக்க ராஜா கிட்ட வரான். அங்க வந்து ஜனங்கள் இவன் தாவீது, இவன் தான் நம்ம தலைவனை கொண்டு இருக்கிறான். காத்தூர்ல இவனை பிடிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அவனை கொண்டு விடுவாங்க. அவன் சமயத்துக்கு ஞானத்தை பயன்படுத்துறான். தனிமையா இருக்கிறான். கர்த்தர் விடவே இல்லைங்க. அவங்க கையில இருந்து விடுதலை கொடுத்தாரு, உங்களுக்கும் விடுதலை தருவாரு. நீங்க நினைக்கலாம் மாட்டிக்கிட்டான், இதோட முடிஞ்சு போனான், அவ்வளவுதான். இல்ல 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 இல்ல, கர்த்தர் எப்படி விடுவாருங்க? நம்ம தேவன் ஜீவன் உள்ள தேவனுங்க. அவன் அந்த சூழல்ல தான் அந்த 56வது சங்கீதத்தை எழுதுனான், அழுதுட்டே எழுதுனான். பின்னணி என்ன தெரியுமா? யாரும் இல்ல, அப்பா அம்மா யாருமே இல்ல. இவன் அவன்கிட்ட இருந்து அந்த சவுல் ராஜாக்க ராஜ்யத்திலிருந்து தப்பி பக்கத்து நாடு பெலிஸ்தேர்ல வா. ஏற்கனவே அவனை கொண்டிருக்கான்.
ஒரு கோலியாத்த ஒரே வெட்டி தலை தூக்கி போட்டு போயிருக்கிறான். இப்ப எனக்கு ஒரு பட்டையும் இல்ல. அகிமலைக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியிட்ட வரான். பதறிட்டு வர சாப்பாடு இல்ல, பசி, தனிமை வரைச்சது எல்லாம் வருங்க. பசியோட வந்து அங்க வந்து நிக்கிறான். ஆசாரியன் கேட்கிறான், ஓ நீங்க ராஜாவுக்கு மருமன் ஆச்சு, ஏன் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றான். ராஜா ஒரு அவசரமா ராஜாவை கொல்லதுக்கு வலை தேடுறான். விரட்டிட்டே வரான், தனிமையா வரான். எனக்கு இந்த கொஞ்சம் தேவை இருக்கு, நீ யார்கிட்டையும் சொல்லாத, ரகசியம் சொல்லி இருக்கிறான். ரகசியம் ஆண்டுதான் சொன்னாரு. இவன் சொல்றான், அந்த ஆசாரியன் நினைச்சா என்ன வேணும்னு கேட்டான். ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கா பாருங்க, ஒரு பெரிய தேவ மனுஷன். அப்போ கொஞ்சம் 5 அப்பம் இருக்கு, அப்ப அப்பத்தை எடுத்தா உடனே கொண்டு வைக்கணும். சரி அது எனக்கு தான் கேட்டான். அப்ப அவன் அந்த அப்பத்தை கொடுக்குறான். வேற ஏதாவது பட்டையும் இருக்கிறதா? பெரிய யுத்த வீரன் பாருங்க, ஒண்ணுமே இல்லை, வெறுமையா இருக்கிறான். வேற வெறுமையா இருக்கிறீங்களா? காலை நேரத்தில் அருமையான தேவன் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்களா இருக்கணுங்க, எப்பவும் ஆண்டர் வச்சுக்கிடுங்க. இவன் வெறுமையா இருக்கிறான். அவர் சொன்னாரு, நீங்க ஏற்கனவே கோலியாத்துக்கு பட்டயத்தை நீங்க இருக்கு இல்லையா, அது இங்கதான் இருக்கு. அன்னைக்கு ஆசாரி அந்த ஆலயத்துல தான் வச்சிருந்தாங்க. ஆசாரியன் தான் கொடுத்துருந்தாங்க பெரிய பட்டயம். அது போதும், அந்த கீழ் என இது தூக்கிட்டு வரான் அப்படின்னு 400 பேர் சேர்றாங்க. அந்த இடத்துல அவன் தப்பி வரைக்கும் தனிமையா இருக்கிறாங்க. காத்து கோலியாத்துக்கு ஊரு பலிசேர்க்கப்பட்ட ராஜாட்ட தான் பிடிப்பட்டான். ராஜாக்களை தெரியும்ல, இவன் தெரியும், பெரும்பாலும் கொண்டே விடுவானுங்க. அவங்க எல்லாம் கூட்ட முடியாச்சு. தாவீது இவன் கொண்டது 10,000 1000 சொன்னாங்க. நம்முடைய போர் வீர தலைவனை பற்றி இவனை தான் பாடினாங்கன்னு சொன்ன உடனே சில ஆக்ஷன் எல்லாம் பண்றான். அங்க இருந்து கத்திரவன் அப்படியே தப்பி வித்து கொண்டு வரார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் தேவ சமத்தில் வந்திருக்கிறோம். வாழ்க்கையில தனிமை வரும் பொழுது இயேசு மாத்திரம் விடாதுங்க. தாவீது இயேசுவை விடவே இல்லை, தேவனை விடவே இல்லை. அவன் கட்டியா பிடிச்சிட்டான். அதனால கர்த்தர் என்ன சொன்னார்னா, அவன் போன எல்லா இடத்துலயும் அவனுக்கு உதவியா இருந்தாரு. பாருங்க, இவன் தப்பி வர சமயத்துல ஆசாரியன் பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல தோவேக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சவுல் ராஜாவுக்கு ஆடுகள், ஆயிரக்கணக்கான ஆடுகள் எல்லாம் வைத்திருந்தாரு. அதெல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு தலைவன் இருந்தான். அவனுக்கு பேர் தோவேக். இவன் கவனிச்சுட்டே இருக்கிறான். பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கிறி, அவன் கவனிச்சுட்டே இருக்கிறான். இங்க என்ன நடக்குன்னு எல்லாம் கேட்டுட்டு போய் சவுல் ராஜாட்ட சொல்றான். இப்படி தாவீது வந்தான். அவன் வந்து கேட்கிறான், என்னையா நான் உங்களுக்கு என்ன தரல, எல்லாம் தந்தேன், எனக்கு விரோதமா தாவீது எழும்பி இருக்கிறான், அவனை விட மனைவி ஒத்துக்கி, அவன் ஒரு பெரிய ராஜா, எல்லாரும் கூட்டிக்கிட்டான். இவன் வந்து இப்படி நின்ன உடனே தோபைக்கு சொல்றான். சவுல் அந்த சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சரி தெரியுமா, சமயம் பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்க. இதே போல இவன் சமயம் பார்த்து சவுல்கிட்ட சொல்றான், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அன்னைக்கு எனக்கு தெரியும் அந்த தாவீது உங்கள்ட்ட இருந்து தப்பி வந்தான்ல, அபிமெலேக்கு ராஜா அந்த ஆசாரியன் வந்தான், அப்பம் கொடுத்தான், பட்டையும் கொடுத்தான், அவன் தப்பி போறதுக்கு காலம் வந்தான்னு சொன்னான், அவனை கூட்டிடுவான்னு சொன்னாங்க. அவன் கூட்டிட்டு வந்தவன சொன்னா, நீங்க இது 1 சாமுவேல் 21வது அதிகாரத்துல இருக்கு, வாசித்து வாசித்து விளக்கம் சொல்றது எனக்கு ஞாபகம் இல்லை, சாரி, நீங்க வீட்டுல போய் பாடிச்சிருங்க, நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால கூட்டிடுவாங்கன்னு சொன்னாங்க. 1 சாமுவேல் 21 22வது அதிகாரத்துல நான் சொல்லக்கூடிய வரலாறு இருக்கு. அப்ப அவனை கூட்டிட்டு வந்தாச்சு. அவன் ஒரு ஆசாரியன் ஜோமனிட்டே இருக்கிறான். நான் கொண்டு போடுவேன்னு சொன்னான். அப்ப இவன் கேட்கிறான், நீ உனக்கு அப்பம் கொடுத்தியா, எதிராளி நீ காப்பாற்றி விடுறேன்னு, உனக்கு நான் காசு தந்து ஆலயம் தந்து உன்னை பராமரிச்சுட்டு இருக்கிறேன், நீ எனக்கு எதிராளிக்கு இப்படி செய்வாங்கன்னா எனக்கு தெரியாது, நான் ஒரு நரபராதி, எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாது, முடியாது, ஆசாரியன் எல்லாரையும் கூப்பிடுன்னு சொல்லி 85 குடும்பத்தை கூட்டிட்டு வந்துட்டான். 85 ஆசாரியன் கூட குடும்பத்தை கூட்டிட்டு வந்தாங்க. 85 அவங்க மனைவிமாரை கூட்டிட்டு வந்தாங்க, பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தாங்க, எல்லாரையும் வரிசையா விட்டு இருக்கிறாங்க. அவன் சொன்னான், சவுல் சொன்னான், இந்த ராணுவ வீரர்களை கூப்பிட்டு இவங்களை எல்லாம் கொல்லுங்கன்னு சொன்னான். அவங்க எல்லாம் கடவுளுக்கு பயப்பட்டவங்க, நாங்க ஆசையாந்து தொட மாட்டோம்னு ஒதுக்கிட்டாங்க. தோவேக்க கூப்பிட்டான், நீ எழுந்து அவ்வளவு பேரை வெட்டி கொல்லுன்னு சொன்னான். 22வது அதிகாரத்துல இருக்கு, 1 சாமுவேல் 22. அவ்வளவு பேரை வெட்டி கொண்டான். தாவீது பயப்பட்டான், தனிமையா இருக்கிறான், அழுதான். அதுவே இதுக்கெல்லாம் நான் தானே காரணம், ஒருவேளை நீங்க காரணம் இல்லாமல் குற்றப்படுத்தப்படலாம். அங்க வந்திருக்கிற ஊர் சகோதர சகோதரிமார்களுக்கு சொல்றேன்,
பயத்தின் ஆவியை நீங்க மேற்கொள்ளணும். ஏதோ ஒரு காரணம் இல்லாம நீங்க பாதிக்கப்படுறீங்களா, குற்றப்படுத்தப்படுறீங்களா, கர்த்தர் பாதுகாப்பு. நீங்க ஆண்டவருக்காக நிக்கணும். நல்ல இப்ப ஜோம் பண்ற ஆண்டவர்கள்ல பொறுமை தான். உங்க எல்லாருக்கும் பொறுமை வேணுங்க. பெருமை உள்ளவனை பார்க்கணும், பொறுமை உள்ளவன் கொஞ்சம் தாழ்ந்துடுங்க. ஏதோ ஒரு காரியங்கள் வருது, நீங்க எதிர்த்து நீங்க கூடாது. நம்ம அப்படி நீங்க இந்த 7 மணி ஜெபத்துக்கு வரீங்க, நான் கற்றுக்கொண்டது அப்படிதாங்க. நம்ம ஆண்டவர் நல்ல ஆண்டவருங்க. தாவீது எல்லா காரியத்தையும் பொறுத்துக்கிட்டான். சவுல் ராஜாவுக்கு ராஜ்யத்துக்கும் சவுல் ராஜாவும் இருக்க காரணமே இந்த தாவீது தான். இவன் கர்த்தர் வந்து எல்லாம் பார்க்கிறாருங்க. நீங்க விதைத்தால் அறுக்காம உங்களுக்கு பலன் தராம விடவே மாட்டார். இவன் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். காத்தூரான் ஆகிய கோலியாத் ஒருவன் எல்லா பள்ளத்தாக்கில் வந்து உங்களில் ஒருவன் வரட்டும், எங்கூட யுத்தம் பண்ணட்டும், யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம். என்ன ஜெயித்தா நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமை, இல்ல நீங்களும் அடிமைன்னு தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் தூஷணமா சொன்னான். அப்ப சகோதரமாரா போக்க வந்தவன் தான் தாவீது. இவன் சொன்ன நான் போய் கொல்றேன்னு சொன்னான். சவுலே பயப்படுறான். இவனுக்கு முடியாதான், பெரிய மனுஷன், சின்ன பையன், நீ எப்படி முடியும்? இல்ல முடியும் சொல்றாங்க. கரடியை கொன்னு சிங்கத்தை கொன்னு அவனும் ஒருத்தனை போயிருப்பான் பாரு. நம்ம நிறைய இந்த ஆயுதங்கள் எல்லாம் போட்டு இவனுக்கு ட்ரெயின் பண்ணி பார்க்கறான். கீழே விழுறான். பெரிய இந்த கவசம், அப்போ காலு கவனம் எல்லாம் கேடையும். இதெல்லாம் எனக்கு வேணும், இந்த அபியாசங்கள் எனக்கு கிடையாது. ஒரு 5 கூழாங்கல்ல எடுத்தான், கவுன் அடிப்பான், இடதுகளையும் அடிப்பான், வலதுகளையும் அடிப்பான். நல்ல தேர்ச்சி பெற்றான். ஏற்கனவே பழக்கி வச்சிருந்தாரு. அவனை சபித்துட்டு வந்தான். நீ வாடா, இன்னைக்கு நான் உன்னை கொல்லு விடுவேன். யாரும் கொல்ல சொல்றாங்க, நான் விட மாட்டேன், விடாமலே இருக்கட்டும். அப்படிதான் பண்ணாங்க. நான் உனக்கு கண்ணை பிடிங்கிருவேன்டா, உன் சதையெல்லாம் பிடிஞ்சி ஆகாயத்தை பறவையில போடுவேன். அவன் ஒன்னும் சொல்லல. இதெல்லாம் பாரு, ஒன்னையும் நிந்திக்கிறேன், உன் கடவுளையும் நிந்திக்கிறேன்னு சொன்னான். இவன் சொன்னான், நீ உனக்கு ஈட்டியின் கிடகத்தையும் நம்பி வாரா, நான் நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினால. இப்படிதான் வந்தான். பக்கத்துல நினைவு வந்தாங்க. ஒரே அடிதான், முடிஞ்சு போச்சு கதை. அவங்க வீராப்பு காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பந்தான் எழுதுறான் 56ஆம் சங்கீதம் 3வது வசனம். இப்போ நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். என்ன எழுதுறான்? நான் பயப்படுகிற நாளிலே பயந்திருக்கிறானா இல்லையா? பயந்திருக்கிறான். உண்மை நம்புறான். கர்த்தர் எல்லா பயத்தெல்லாம் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த காலை நேரத்துல நீங்களும் தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இப்படி பயங்கள் இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டார். இந்த காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு நீங்க உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்ப நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் வந்து எல்லா காரியத்திலும் உங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்யறது நீங்க உங்களை சரண்டர் பண்ணணும். கர்த்தருக்கு உதவி செய்யணும். எத்தனை பேர் இந்த இயேசு அறியலைங்க, சரியா அறியல. நீங்க அறிஞ்சிருக்கீங்க இல்லையா? நல்ல ஜெபம் நடத்தினால உங்களுக்கு நல்ல அப்பா அம்மா தந்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார், நல்ல வேலையை தந்திருக்கிறார். நம்ம எப்பவுமே தேவையில்லாததான் பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கிறது போதும். மனைவி தந்திருந்தா நன்றி சொல்லுங்க, நல்ல பிள்ளைகள் தந்திருந்தா நன்றி சொல்லுங்க, நல்ல வேலை தந்திருந்தா நன்றி சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட போகவே கூடாது. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பை ருசிக்கணும். நீங்க எங்க போனாலும் வந்தாலும் உங்களுக்கு பயம் வரும் பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் விடுங்க, கைவிட மாட்டார். 2வது தோல்வி. இவனுக்கு வாழ்க்கையில என்ன தோல்வி வந்துன்னா, காற்பட்டத்தில் பிடிக்கப்பட்டான். இன்றைக்கு உள்ள பிரசங்கத்தின் தலைப்பை நான் சொன்னேன், பயத்தை மேற்கொள்ளும் காரியம். பயத்தை மேற்கொள்கிறது எப்படி நமக்கு தெரியுவாங்க. பயத்தை மேற்கொள்கிறதுக்கு வழி தெரியலன்னா நீங்க ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கவே முடியாது. பயந்து 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 கீழே போயிடும். யோபு சொல்கிறார், நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு. அது அன்னைக்கு அவனுக்கு இப்படி பயப்படலாம் இல்லை. அதான் அப்படி சொல்றான். என்ன பயந்தா? 10 பிள்ளைகள் இருந்தா, ஆடு மாடு ஒட்டகம் குதிரை கழுதை எல்லாம் இருந்து ஒருவேளை போயிட்டு என்ன ஜிப்பா போயிட்டு. உங்களுக்கு கர்த்தர் ஒண்ணு தந்தா எடுக்கவே மாட்டார். எல்லாரும் கரங்களை எடுக்காத பயன்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தருங்க. உங்க கூட இருப்பான்னு நீங்க நம்பணும். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தாவீது ஜெபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தான். அவன் ஒவ்வொரு இடத்துலையும் தோவைக்கு வந்து எல்லா ஜனங்களையும் ஆசாரங்களும் வெட்டி சாய்க்கும் பொழுது இவன் அழுதுகிட்டே இருக்கிறான். இதுக்கெல்லாம் நான் தானே காரணம். பிறகு விடல. அந்த ஆசாரியர்கள் ஒவ்வொருவருக்கும் பல கோடி காசெல்லாம் கொடுத்து அவங்களை தடைப்படுத்தணும். அந்த குடும்பங்கள்ல ஒருத்தர் இருந்தா கூட அவனை விடலைங்க. இப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வந்தாங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க பாதிக்கப்பட்டு பயமும் தீயும் உங்களுக்கு இருந்தா, நான் இன்னைக்கு நீங்க இந்த ஆலயத்தின் கொஞ்சம் தைரியமா போன கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது தோல்வி. 27வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார்,
எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் எதிரேனால். இந்த தாவீது இதுவும் அவன் தான் சொல்றான். சரி, அவன் பயத்துல இருந்து எப்படி வெளியே வாரான் பாருங்க. தனிமையில இருந்து வெளியே வாரான், ரெண்டாவது பயத்துல இருந்து வெளியே வாரான். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் காத்து ராஜா இருக்கிறான், ஜனங்கள் இருக்கிறாங்க, பாளையம் இருக்கு, ஆனா கர்த்தர் வெற்றி தந்தார், உங்களுக்கு வெற்றி தருவார். பழைய பாடல்கள் இன்னும் சமம் வந்துருங்க. 2 ராஜாக்கள் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் படிங்க. 2 ராஜாக்களின் புத்தகம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கலும். நீங்க தோல்வி வரும் பொழுது எப்பவும் இதை பார்க்கணும், தேவனுடைய சேனையை பார்க்கணும். தோல்வி வரும் பொழுது எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு தான் ஒண்ணு இல்லைன்னு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரவே கூடாது. இன்னைக்கு நீங்க போக கூடாது. கர்த்தர் உங்க கூட பேசுகிறாருங்க. தோல்வி வரும், ஆனா தோல்வியை ஜெயிக்கிறது கர்த்தர் உங்களுக்கு சக்தி தருவார், பலன் தருவார். எலிசா தீர்க்கதரிசி நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக சீரிய ராஜா அப்பப்ப வந்து எல்லாம் அள்ளிட்டு போயிருவான். இப்ப இவனால முடியல, தீர்க்கதரிசி அங்க இருக்கிறார். ஒரு வீட்டுல ஒரு நல்ல விசுவாசி இருந்தா போதுங்க, கர்த்தர் உங்க கூட பேசுவாருங்க. இது ராத்திரி ஜெபம் நடக்கு, அக்ஷய் சொன்னா எள்ளி நடனாக்க இது காரணம்னு அவங்க அப்பாவும் உங்க ஒளிஞ்சு இருக்கிறாரு. அந்த காலம் வரும்பொழுது கொண்டு வந்துருவாருங்க. ஆண்டவரே சொல்லுவாரு, இதை நீ சொல்லு. நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருக்கிறீங்க, என்ன ஊழியம் செய்திருக்கீங்களா, செய்திருக்கிறீங்களா, இல்லைன்னா இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும், ஏதாவது ஒரு பண்ணுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, சின்ன பற்றி சொல்லியிருக்கேன். சின்ன பிள்ளைல திக்கு வாங்கி மந்தனம் உள்ள ஆளு, மந்தனம் அவளை திக்கு வாங்கி சண்டே கிளாஸ் அக்ஷா அடியெல்லாம் கூட பண்ணி பேசுறான். ஆச்சரியமா இருக்குங்க, என்ன அழகா பேசிட்டு போறான். நீங்களும் பேசுங்க. நம்ம எல்லாம் தாளந்துகளை அடக்கி வச்சிருக்கோம், அதான் தோல்விக்கு மேல தோல்வி. இத்தனை பேருக்கு தாளந்துகளையும் கிருபைகளையும் தந்திருக்கு, ஏதோ பண்றோமா, மற்ற எல்லா காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். தனிமை, தோல்வி, நீங்க நிக்கணும், நீங்க தேவனுடைய பிள்ளைகளா நிக்கணும். உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதுல கர்த்தர் கூட்டி எழுதணுங்க. அவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எனவே எலிசா தீர்க்கதரிசிக்கு வேலைக்காரன் பாக்குறான், ரதங்களும் குதிரைகளும் வந்து எல்லாம் இருக்கிறாங்க. இவனுக்கு பயமே படலைங்க. ஐயா நம்ம தோத்துருவோம் பாருங்க, சீரிய ராஜா எல்லாரையும் அனுப்பிட்டான். யாரோ சொல்றாங்க, அங்க எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறது வரையும் இந்த கிச்சன்ல நீ ஒரு வார்த்தை பேசினா கூட அவனுக்கு தெரியும். இவன் இங்க வந்து பாளையாரங்கிற இவன் ராஜா சொல்லுவான், எலிசா சொல்லுவான் இங்க போகாத, சீரிய ராஜா வாரான்னு. இப்படி யாரோட அங்க இருந்து ஒரு ஸ்பை இருக்கிறான். நம்மளே பெரிய பெரிய ஆட்களை வச்சு பாக்குறோம், நமக்கு பண்ண முடியலையே, ஜெயிக்க முடியல. அப்ப ஒருத்தன் சொல்றான், அங்க ஒருத்தன் இருக்கிறான் எலிசா தீர்க்கதரிசி, உன் பள்ளி அறையில பேசுறது கூட அவனுக்கு தெரியும். உடனே ஆட்கள் எல்லாம் அனுப்புறான். இவன் தோக்கலங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க. இவன் ஜெபம் பண்றான், கர்த்தாவே இவன் பார்க்கத்தக்கதாக இந்த கண்களை திறந்துடலாம். யாராவது உங்களுக்கு தோல்வி பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்க காது கொடுக்கவே கூடாது. நீங்க என்ன செய்தியை கேட்கறீங்களோ இதுக்கு மேலதான் நீங்க நிக்கணும். நான் தோக்க மாட்டேன்னு சொல்லணும், எனக்கு குறை வராதுன்னு சொல்லணும். அவன் திடீர்னு பாக்குறான், அந்த மலையை சுற்றி அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் நிறைந்திருந்தது. அவர்களோடு இருக்கிறவர்களை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பயப்படாதே. அதே வார்த்தை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதம் இருந்தாலும் பயப்படாதீங்க. நீங்க தேவ சமூகத்துல இருந்தீங்கன்னா கர்த்தர் எந்த தோல்வியும் வரதுக்கு விடவே மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் படிங்க. ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்திலிருந்து எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம். நீங்க எல்லாரும் ஊழியக்காரன் தான். நீங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறீங்கல்ல. சரி, இந்த நல்ல அறிஞ்ச பிறகு கூட மற்றவங்க எல்லாம் பாக்குறது அவங்க அப்படி இருக்காங்க, அங்க 1000 பிரச்சனை இருக்குங்க. நீங்க தேவ சமூகத்துல வரீங்கல்ல, உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆலயத்துக்கு யாராவது பிந்தி வந்தா சத்தம் போடுவீங்க, சில பயப்படுவாங்க, சில குறை சொல்லுவாங்க. நான் எல்லாம் நிறைய இழந்திருக்கேன். எப்படி இழந்திருக்கேன்னு தெரியுமா? நல்ல ஆலோசனைகளை கேட்கல. பைபிள் சொல்லு, நீதிமான் தயவாய் குட்டி
என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல கிரீடமா இருக்கும். உங்களை ஆலோசனைக்கு ஒரு வேணும். இப்ப நான் கூட இப்ப என் மகள் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க, நல்லா இருக்கு. நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம வயசெல்லாம் நீங்கி போகுது, நீங்க தான் செய்யணும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும், வாலிப தம்பிமார்களுக்கும் நம்முடைய ஊழியத்தை பற்றி ஒரு பொறுப்பு வேணும். உங்களெல்லாம் அனுசமதில் கொண்டு வந்திருக்கிறார்களா, அது ஒரு காரியத்தை செய்யணும். வர்ற நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமான நாட்களா இருக்கணும். இந்த காரியத்துல நீங்க ஆண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னா, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்ப எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது பயப்படவே வேண்டாம். வாழ்க்கையில் தோல்வி வரவே செய்யாது. 27ஆம் சங்கீதம் 6வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குங்க? என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும். பயமும் தீயிலும் வேதனையும் வரும் பொழுது அப்படியே நடுங்கி போறான். தலையை அவன் நுமுக்கிறதுக்கே விடல. ஆனா தாவீது சொல்றார், ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி ஒவ்வொரு வாரம் நீங்க வரணும், தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். பயத்தின் அதிகாரம் உங்களை மேற்கொள்ளவே செய்யாது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனம். அநேகர் வறுமையில இருக்கிறாங்க, வெளியே பார்க்கறதுக்கு தான் நல்லது போல இருக்கிறாங்க. அப்படிமா தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தின் மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறார். ஆனா அதை அனுபவிக்கணும்னு சொன்னா தேவன் அனுக்கிரகம் பண்ணணும். எப்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறார்? மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம் படிங்களா? மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாவங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலன்களை திறந்து இடப்படாமல் போகப்பட்ட உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோம் என்று என்னை சோதித்து பாருங்கள். நீங்களே நிறைய பேர் கணக்கு தசமம் எல்லாம் கொடுக்குறாங்க. சிலர் எதுக்கோன்னு கொடுக்குறாங்க, சில விஷயம் தெரிஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு சங்கராஜன் இருக்கிற 80 வயசு இருக்கும். அந்த அக்கா இறந்து போனாங்க. அதுக்கு முன்னால ரொம்ப வயசாயிடுச்சு. நாங்க சர்ச்சில் இருந்தே சில காணிகள் கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, தம்பி அம்மா காலத்துக்கு பிறகு உங்க கீழே தான் நான் காணிக்க தந்திருக்கேன், யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். நான் உங்களுக்கு தந்து எனக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னாங்க. நான் வாங்கிறது விருப்பப்படலை. நாங்க தாரோம்க்கா, உங்களுக்கு இதுக்கு இத்தனை வருஷம் ஜெப வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, நாங்க தாரோம். அவங்க கண்ணை மூடுறதுல அவங்களுக்கு ஒரு குறை இல்லைங்க. இவர் ஒரு கொத்தனி கையாளு, எல்லா பிள்ளைகளுக்கும் மாடி மாடி வீடை கொடுத்துருக்காரு. அன்னைக்கு அவங்களுக்கு ஞாபகார்த்த ஆராதனையில நான் பகிர்ந்துக்கிட்டு, நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க ஆண்டவர் உண்மையா இருக்கும். 10 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா 1 ரூபா ஆண்டவருக்கு, 9 ரூபாய் தான் உங்களுக்கு. உண்மையா இருந்து பாருங்க, ஒரு காசு வாய்த்தியமா ஒன்றும் போகாதுங்க. நம்ம தெரியாது, நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கன்னு தெரியாது. நான் ஆசைப்பட்டு சொல்லலை, நீங்க நல்லா இருக்கணுங்க. ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் தேவன் தந்திருக்கிற யாருக்கு அனுக்கிரகம் பண்றாருன்னா, எவன் ஒருவன் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறானோ அவனுக்கு தான் அனுக்கிரகம் பண்றாருங்க. கொரியா நாடு 1948வது வருஷத்துல விடுதலை ஆச்சு. நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன், டைம் ஆயிடுச்சு, நான் முடிச்சுவேன். அப்போ அந்த அங்க இந்த ஆண்டவர் பற்றி ரொம்ப தெரியாது. அதன் பிறகு நிறைய ஊழியக்காரங்க எல்லாம் வந்தாங்க, ஆண்டவர் உண்மையா இருந்தாங்க. கொரியன் இந்த கார் இப்பவும் அந்த சூனில் கம்பெனில எல்லாம் இருக்கு, பிராண்ட் இருக்கு இல்ல. எப்படி அந்த ஓனர் எப்படின்னு சொன்னா, அவன் ஒரு காரை தயார் பண்றான், ஒரு இடத்துக்கு முன்னால கொண்டு வரான், கார் ஸ்டார்ட் ஆகுது. பெரிய பெரிய மேனேஜர்ஸ் எல்லாம் வச்சிருக்கான், நல்ல சம்பளம் கொடுத்து. அவன் தான் கொரியால பெரிய பணக்காரன். கார் ஸ்டார்ட் ஆகுது. அங்க என்னன்னா, ஏற்கனவே ஒரு பாஸ்ட் கூலி அந்த உபவாச ஜபம் இருந்திருக்கு. இன்னைக்கெல்லாம் உபவாச ஜபம் தங்களுடைய சித்தத்துக்கு இருக்கிறாங்க. இவருக்கு தேவ சித்தம் அதுல ஒரு சொப்பனம் பாக்குறாரு. அவர் உபவாசம் இந்த இடத்துல ஒரு பெரிய மாடி, அந்த மாடி கட்டி இவர் ஆராதிக்கிறது போல இவர் சொப்பனம் பார்க்கிறாரு.
உடனே போய் உபவாசம் இருக்கிற தேவ சித்தம். சில நேரத்தில் நம்ம சித்தத்துக்கு உபவாசம் தான் தோல்வி சொன்ன ஒண்ணு நடக்காது, அதெல்லாம் பொய்யா போயிடும். இவர் அப்படி இல்லை, உபவாசம் இருக்கிறாரு. எல்லாரும் சின்ன சபையில சொல்றாரு, நீங்க எல்லாரும் சபைக்கு வரணும், நீங்க வந்து என் கூட உபவாசத்துக்கு நீங்க உதவி செய்யணும், கத்துறதுல ஒரு பெரிய மாடி வீடு தர போறாரு, இங்க இந்த இது கூரை இதெல்லாம் கூரை மாத்த போறாருன்னு. உபவாச ஜெபம் முடிகிற அன்னைக்கு அந்த கூரை தீப்பிடிச்சிட்டு வந்த நிறைய விசுவாசிகள் போயிட்டாங்க. என்னையா நிறைய மாடி வீடு வரப்போகுதுன்னு சொன்னா, மாடி ஆர்டர் தரப்போறான்னு சொன்னா, இருந்த கூரையும் தீப்பிடிச்சிட்டு. ஆனா இவர் போகவே இல்லை, இருந்தாரு. உங்களுக்கு எல்லாம் சின்ன கஷ்டம் வந்துன்னா ஏதோ ஒரு காரியத்துக்கு ஓடிடுறேங்க, ஓடாதுங்க. பெற்ற நன்மை இழந்து போகவே கூடாது. இவர் ஆண்டவர் சொல்லி அங்க இருக்கிறாரு. சொன்னாரு, எல்லாரும் போயிட்டாங்க, ஜோம் இருக்காரு. ஆண்டவர் சொன்னீங்க, எனக்கு இதுல ஒரு பெரிய மாடி சர்ச் வேணும். இந்த கொரியன்கார் கரெக்டா இந்த ஆழ்வாசம் இந்த சர்ச்சுக்கு நேரம் முன்னால் வந்து ஸ்டார்ட் ஆகாது. கடைசியில் ஓனர் வரான், இவன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் மேன். அவன் வந்தான், கிட்டு 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 கிட்டுன்னு சொன்னா ஸ்டார்ட் ஆகாது. என்ன பெட்ரோல் இருக்கு, எல்லா மிஷினும் சரியா இருக்கு, அங்க மற்ற கார்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, இது ஸ்டார்ட் ஆகணும். கொஞ்ச நேரம் பார்த்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஓஞ்சிட்டான். அங்க பார்த்தா சரி நம்ம உனக்கு சுத்தி பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு அங்க என்ன தீ பிடிச்சிருக்குன்னு சொல்லி எத்தி பார்க்க வர, நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கன்னு சொல்லி இங்க வந்தா ஒரு ஆள் அங்க இருந்து ஜோம் பண்ணிட்டே இருக்கு. ஆண்டவரே நீர் எனக்கு இதுல ஒரு பெரிய மாடி சர்ச்சை கட்டி தரப்பட சோதனை சொல்லிட்டு இருக்க கேட்டான். அவன் கேட்டு சொன்னா, இப்போ என் கார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் இதுல ஒரு பெரிய சர்ச்சை கொடுப்பேன்னு அவன் ப்ராமிஸ் பண்றாங்க. இவன் சொன்ன உடனே அவன் அங்கன்னு சொல்றான், காரை ஸ்டார்ட் பண்ண சொன்னா கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெரிய சர்ச்சை கொண்டு கொடுக்குறான். எனக்கு வருமாங்க, நீங்க செய்யக்கூடிய காரியத்துல சரியா இருந்தா, நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா, சென்று நம்ம பொருத்தனை எல்லாம் பண்றோம், மறந்துடுவோம், நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்யறோம். அதனால பயமும் தீர்வு வருது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, நீங்க யாரும் பெருமையாக போகவே கூடாது. 3 காரியத்தை சொன்னேன். ஒண்ணு தனிமை, உங்க வாழ்க்கையில தனிமை வர சமயம் ஆண்டவர் நம்புங்க. 2வது வறுமை. ஒண்ணு தனிமையை சொன்னேன், 2வது ஒரு காரியம் தோல்வி இல்லையா. ஒன்று வறுமை, தோல்வி, தனிமை. மாத்தி சொல்றேன், இதை நீங்க எடுத்துட்டு போகணும். இன்றைக்கு நீங்க எல்லாம் ஜெயிக்கணும், தேவனுக்கு உண்மையா இருக்கணும். நான் சொல்றேன், தேவ சமூகத்தில் சொல்றேன், ஒரு நாள் உங்களுக்கு அப்ப துணிக்கு குறை வராதுங்க. ஆண்டவருக்கு ஒருத்தன் செய்தவன் கெட்டு போனதே கிடையாது. நாங்க கூட செய்வோம். எனக்கு ரொம்ப என் பிள்ளைகள் எல்லாம் செய்யறது ரொம்ப சந்தோஷம். நீங்களும் செய்றீங்க. நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்குன்னு ஆசைப்படுறேன். நீங்களும் உண்மையா இருங்க, சந்தோஷமா இருங்க, உண்மையா இருங்க, அவசரப்படவே செய்யாதுங்க. ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா இன்றைக்குள்ள வார்த்தை எல்லாம் உங்களை கேட்கும். தாவீது தனிமையில எல்லாம் இழந்தான், தோல்வியில எல்லாம் இழந்தான், வறுமை வந்துச்சு, ஆகாரம் இல்லை. விளக்கம் சொல்றது நிறைய இருக்கு, டைம் தான் இல்லை. ஆனாங்க ஆசாரின்ட போய் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வரான். கர்த்தர் அவனை கூட இருந்து பெரிய ராஜாவாக மாற்றினார். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவன் நாளுக்கு நாள் இருக்கு. நல்லா எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், எல்லாரும் உங்க இருதயத்தில் கையை வைங்க. ஆண்டவரே, தாவீதோடு இருந்தவர் என்னோட ரொம்பப்பா, என் வாழ்க்கையில பயம் வரக்கூடாது, என் வாழ்க்கையில தோல்வி வரக்கூடாது, என் வாழ்க்கையில தனிமை வரக்கூடாது, என் குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும். தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்க போறேன். என் வாழ்க்கையில வாயை திறந்து ஆண்டு சமுதிரம் ஒரு காரியத்தை சொன்னா நான் அப்படியே இருப்பேன். கர்த்தர் என் வாழ்க்கையில பயம் கொண்டு வரக்கூடாது, என் மனைவிக்கு பயம் வரக்கூடாது, என் புருஷனுக்கு வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. என் குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமா இருக்கணும்னு ஒப்பு கொடுங்க.